கொடைக்கானலில் வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சூப்பரான வேலைகளை எல்லாமே வந்து பண்ணி வச்சுருக்காரு. பக்காவாக வந்து எல்லாத்தையும் வந்து தேவையானதுக்கு எல்லாமே வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ரெடி பண்ணி வச்சுடுறாரு. அதனால் வந்து வந்தோடனே சைன் போட வேண்டியது தான், வேறு எந்த வேலையுமே கிடையாது. நான் எல்லா வேலையுமே பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே அதை கேட்டு வந்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து செமையாக காண்டாடுறாங்க. வந்து எப்படி இந்த அளவு பண்ண முடியும், அப்போ இவங்க ப்ரீ பிளான் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. கங்காவும் யமுனாவும் எப்படி ப்ரோ இந்த அளவு சூப்பராக பண்ணியிருக்கீங்க, பெரிய விஷயம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து நிவின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, அதனால தான் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பத்திரத்தை பதிவு பண்ண வேண்டியதுதான் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து நீ உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்த அளவு பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல தம்பி அப்படி சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. அதை முன்னாடி பண்ணி தான் அதை வரணும், அதுக்கு முன்னாடி பண்ணால் தான் எல்லா வேலையும் முடிச்சிடும், கடைசியாக நீங்கள் வந்தோடனே சைன் பண்ணால் வேலை முடிஞ்சிடும்ல, அதுக்காக தான் அப்படின்னோடனே ரொம்ப நல்லது தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து உட்காந்துருக்கும் போது யமுனா வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க, பார்த்துட்டு வந்து முறைக்கிறாங்க. உடனே வந்து ஐயோ அக்கா என்ன இப்படி கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கை வச்சு சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம காவேரியை. அடுத்து வந்து கங்கா யமுனா எங்கே கையெழுத்து போடணும் அப்படின்றாங்க. இங்கே தாங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஒருத்தராக சைன் போட்டு முடிக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக காவேரி பேரில் அந்த வீடு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து பத்திரத்தை கொடுத்துருவோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் ஏன் வெயிட் பண்ணோம், அவள் தானே பத்திரம் வாங்க போகிறேன், ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுவாங்கடி, வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னோன்னா ஆமாங்க ஏதாவது நான் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, அதனால் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இது வேறு வெயிட் பண்ணணுமா அப்படின்னு உடனே வந்து பின்ன காசு வாங்கிட்டு போவேனாவா, நீங்கள் வெயிட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க சாரதா. கங்கா வந்து சாரதா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னம்மா அந்த விஜய் வந்து பணத்தெல்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டாரா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பணம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இல்லையே, கையில் எந்த பெட்டி இல்லையே அவர்கிட்ட, அவர் சும்மாவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க பொண்டாட்டி பேரில் அப்புறம் ஏமாற்றிட்டாரா, என்னடி பேசுகிற, அவர் எவ்வளோ பெரிய ஆள் இப்படி பேசிகிட்டு இருக்க, அவங்க குடும்பம்னா அப்படிப்பட்டவங்க, சரிம்மா அது எல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் பணத்தை கொடுத்துட்டா நம்மளுக்கு வேலை ஆகும்ல, நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம், ஆமாம் பணத்தை கொடுத்துட்டா எனக்கும் வேலை ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏமுன்னா ஏன் இப்படி பணம் பண்ணுன்னு சொல்லிட்டு படுத்துறீங்க, உங்கள் பணம் எங்கேயும் போயிடாதுடி, வாங்கி கொடுக்குறேன் போதுமா அப்படின்றாங்க நம்ம சாரதா. அடுத்து வந்து விஜய் வராரு. அத்தை அப்படி சொன்னோன்னே சொல்லுங்கள் தம்பி அப்படின்னோடனே செக் கொடுக்குறாரு. அத்தை இது வந்து செக்குன்னாலும் பரவாயில்ல, இல்லை டிராப்டாக எடுத்துட்டாலும் நான் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி அப்படின்றாங்க. தம்பி என்ன தம்பி மொத்த அமௌண்ட்டு எழுதியிருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் அத்தை மொத்த அமௌண்ட்டு தானே எழுதணும், இல்லை தம்பி காவேரியோட பங்கை எடுத்துகிட்டு என்ன பங்கை பற்றி சொல்கிறீங்க அத்தை அப்படின்னோடனே, இல்லைப்பா 5 பங்காக போடுறதா இருந்தால் முறை காவேரிக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னோடனே, அத்தை உங்ககிட்ட பணம் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், அதை டிசைட் பண்ண நான் யார் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க சாரதா. தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அத்தை இது உங்கள் பணம் அத்தை, நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிங்க, நான் கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தல அந்த தம்பி எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே 2 பேரும் இப்படி பார்க்குறாங்க. சரிம்மா செக்காக கொடுத்தா எப்படிம்மா அப்படின்னோடனே, பின்னே இவ்வளோ பணத்தை எடுத்துன்னு ஊருக்கு அடி போக முடியும், அதனால தான் தம்பி கரெக்டாக கொடுத்துருக்குது, இதை பத்திரமா வச்சுக்கோ, இந்த நீ தான் வச்சுக்கோ பத்திரமா, ஊருக்கு போனோன்னு பார்த்துக்கலாம், சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து சரி எல்லோரும் கிளம்பலாமா ஊருக்கு அப்படின்னோடனே, விஜய் வந்து காணோம், எங்கே போனார் தம்பி, காவேரியும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் காவேரி வந்து என்னங்க திடீர்னு எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காவேரி உனக்கு இப்போ எப்படி இருக்குது நிலமை, ஓகே தானே, நீ உன் அக்காவும் தங்கச்சி பார்த்து ரொம்ப பயந்துட்டல, இப்போ ஓகேவான்னொன்னே ரொம்ப நார்மல் நிலைமைக்கு நான் வந்துட்டேங்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், மறுபடியும் என் அப்பாவோட வீடு எனக்கே வந்துடுச்சு, முக்கியமான விஷயம் என் அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னோடனே, சரி காவேரி பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அடுத்து வந்து சரி உண்மையிலே சொல்கிறேனே எனக்கு இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க, இப்போ சந்தோஷத்தில் என்ன பண்ணுன்னு தெரியல, வயிற்றுல பாப்பா இருக்குடி, நீ பாட்டு சந்தோஷத்தில் குதிக்க போகிற, குதிக்கணும் போல தான் இருக்குது, பாப்பாக்காக தாங்க யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க 2 பேரும். எப்படியோ நல்லபடி எல்லா விஷயமும் முடிஞ்சிச்சு, சரி கிளம்பலாமாங்க, அது எப்படி கிளம்ப முடியும், வேறு நிறைய ப்ரீ பிளான்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கே கிளம்புறோம், என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் காவேரி நம்ம கொடைக்கானலுக்கு எப்போ பார்த்தாலும் வரோம், ஆனால் ஒன்றுமே பண்ணுறதில்ல, இந்த வாட்டி போட்டிங் போகிறது அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறது எல்லாம் பண்ணிட்டு நிதானமாக ஊருக்கு போகலாம் அப்படின்னோடனே, நிச்சயமாவா சொல்கிறீங்க, நிச்சயமாக தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு.